ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு விஷயம், ஒரு பிரபலத்தை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பிரபலம். அந்த பிரபலத்தை பற்றி, அவரோட கதையை பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல. அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேட்டியில் அவரை பற்றின விஷயங்கள் நிறையா அவர் சொல்லியிருந்தார். அது கேட்குறப்ப தான் நான் அதை ஜோதிடத்துக்கு ரிலேட் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதுக்கு, அது எப்படி அந்த பாவக்காரகங்கள் எப்படி இருந்தால், இல்லை அந்த கிரகக்காரகங்கள் எப்படி இருந்ததுன்னா இவருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல் அமையும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தப்போ இது பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஃப்ரெண்ட். அந்த பிரபலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய அவர்கள். உங்களுக்கு பரோட்டா சூரி இருக்கார் இல்லைங்களா? நான் வெண்ணிலா கபடி குழுவில் பரோட்டா சாப்பிட்ட சூரிய அவர்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது அவரோட அந்த பேட்டி. என்ன மாதிரி கொடுத்துருந்தார் அப்படின்னா, அவங்க வீட்டில் அம்மா, ஊரில் ஏதோ கிராமம் அவங்களது, அந்த கிராமத்தில் அவங்க அம்மா, அண்ணன், தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க குழந்தைங்க, அவங்க வீட்டம்மாங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு பதிவுக்கு வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு குழந்தைகள் எல்லாருமே அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாத்தையுமே அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரோட குழந்தைங்களும் எல்லாரையுமே அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுனா எந்த அப்பான்னு தான் கேட்பாங்க. ஆனால் அந்த சித்தப்பா பெரியப்பாஸ்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டில் சொல்ல குழந்தைக்கு தெரியாது. இப்போவும் கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. பேருதேன்னு சொல்லுவாங்க. அப்பாவை கூப்பிடுனா எந்த அப்பான்னு கேட்குங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோ ஒற்றுமையாக அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் 6 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க போல். அவங்க அம்மா இருக்காங்க. எங்கள் அப்பா எங்களை நாங்கள் அண்ணன் தம்பி ஒரு 6 பேர். அவங்க மனைவிகள், குழந்தைகள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய வீடாக கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்கிறாரு. குழந்தைங்க விளையாடுறதுக்காக நான் சில விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம். அந்த ஹோட்டலில் தான் எங்கள் எல்லாத்தோடைய உழைப்பும் அந்த ஹோட்டலில் தான் போட்டிருக்கோம். அம்மன் ஹோட்டல் சூரிய நடிகர் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த ஹோட்டலை வச்சு சூரியோட ஹோட்டல் கிடையாது, அம்மனால தான் எனக்கு பெருமை. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற உங்கள் தம்பிங்க தான். ஆமாம், அண்ணன் தம்பிங்க தான் எல்லாமே. அவங்க தான் ஃபுல்லாக குடும்பமே உழைக்குது. என்னென்னா நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அதை சொன்னப்போ தான் இப்படி ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே இப்போ இல்லாமல் போச்சு இல்லைங்களா? அந்த கூட்டு குடும்பமாக அவங்க வாழ்கிறதுக்கு என்னென்ன பாவங்கள், என்னென்ன கிரகங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த குடும்பத்துக்கே என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து லக்ன பாவம் அப்படின்றது ஒரு வைராக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் என் அண்ணன் தம்பிகளோட கூட்டு குடும்பமாக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். இப்படி தான் நாங்கள் இருப்போம், என் குடும்பத்துக்கு இந்த பேர் தான் இருக்கணும். இப்போ வெளியே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியே சொல்கிறாங்கல்ல, இப்போ இவரே சொல்கிறாரு இல்லையா நம்மக்கிட்ட, நான் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்கிறேன், என் அண்ணன் தம்பி குழந்தைங்களையும் என்னை அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அந்த மாதிரி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராகியத்தோடு அவங்க இருக்கணும். அப்படின்னா அந்த லக்னபாவம் வந்து அவங்களுக்கு ஒற்றைப்படை தொடர்பில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா லக்னபாவம் 1ஆம் பாவத்தை தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த வைராகியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் வைராகியம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா லக்ன பாவம் அப்படின்றது, அதாவது 1ஆம் பாவம் அப்படிங்கிறது 1ஆம் பாவ தொடர்பு, 3ஆம் பாவ தொடர்பு, 7ஆம் பாவ தொடர்பு, 11ஆம் பாவ தொடர்பு, இது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஜாதகர்களுக்கு வைராகியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதாவது தான் குடும்பத்தை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறக்கே ஒரு காரணம். நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அவங்க பாரு, அந்த குடும்பம் பாரு அப்படி நல்லா வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும். அப்படின்னா நம்ம குடும்பங்களுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே அவர் ஒன்று செஞ்சார், தம்பி இப்படி செஞ்சுட்டான், இவன் சரியாக செய்யலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனஸ்தாபங்களோடு தான் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே கடந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் பெருசாகாமல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிற தன்மை அப்படிங்கிறது
இந்த 3ஆம் பாவத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் இருக்கிற ஜாதகர்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த 1-7 அப்படின்னு இருக்கவங்களுக்கு நம்ம அந்த அந்த ஒரு வைராகியம் இருக்கும். நம்ம நினச்சதை நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த வைராகியம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஜாதகர்களால் தான் லக்னம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் அவங்களால அந்த விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியும். ஓகேங்களா? அதே போல் எல்லாத்து மேலே அன்பு செலுத்துகிற ஒரு குணம் இருக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் 5-11 தொடர்பில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5ஆம் பாவம் 5-11 அப்படின்னு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதி கூடயே தொடர்பில் இருக்கணும். அதே போல் 5ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவாதிபதி கூடயே தொடர்பில் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த எல்லாத்து மேலேயும் ஒரு பிரியமாக அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அவன் எப்படியோ போகிறான் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு எதாவது நம்ம செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கணும், நம்ம கூட பிறந்தவங்க கஷ்டப்படக்கூடாது, குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறை அன்பு அப்படிங்கிறது இந்த 5ஆம் பாவம் 5ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவாதிபதி கூட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த ஜாதகத்தில் லக்னம் இப்படி இருக்கணும், 5ஆம் பாவம் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு இந்த கூட்டு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் கூட்டு தொழில், அண்ணன் தம்பியோட கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லி வரப்போ எல்லாரும் சேர்ந்து செய்கிறது, சேர்ந்து செஞ்சாலும் யாரோ ஒரு நபரோட பேர் தான் அவங்க இந்த பேங்கிங்க்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பேரில் அந்த தொழில் நடக்குது அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த கூட்டு தொழில் 4 பேர் சேர்ந்தோ 7 பேர் சேர்ந்தோ எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாலும் ஒருத்தர் பேரில் தான் அந்த தொழில் நடக்கும் இல்லைங்களா? அதே போல் பேங்கிங் அந்த பண விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் பேரில் தான் நடத்துவாங்க இல்லையா? அந்த ஒரு ஆளுக்கு அவரோட ஜாதகத்தில் 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் 3மே 2 6 10 அப்படின்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 6 10 2 6 10 அப்படின்னு இருந்தால் தான் அந்த கூட்டு தொழில் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஆனால் இந்த பண விஷயங்கள் அப்படின்னு வர்றப்பவும் அந்த கம்பெனியோடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த பேர் இருக்கிற அந்த ஜாதகருக்கு அந்த அண்ணன் தம்பியிலேயே இந்த மாதிரி ஒரு இது இருக்கவங்களுக்கு தான் அவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சூரிய அவர்கள் அம்மா ஐயான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஐயன் ஹோட்டல் நினைக்கிறேன். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அங்கே போய் சாப்பிட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய இது போட்டிருப்பாங்க, சூப்பராக இருக்குது ஃபுட்டு அப்படின்னெல்லாம். அப்போது நல்ல அதில் சம்பாரிச்சிட்ருக்காங்க. அப்படின்னா அந்த யார் பேரில் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் 2 6 10ஆம் பாவங்களோட தொடர்புலேயே இருந்தது அப்படின்னா தான் அவங்க நல்லபடியாக அந்த தொழிலை செய்ய முடியும், அதில் நிறைய வருமானமும் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற ஜாதகர்களுக்கு மோஸ்ட்லி செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்றது சகோதர பாசம். செவ்வாய் 3 7 11 அப்படின்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவங்களால அந்த சகோதரத்துவ ஒற்றுமையோடு அவங்களால இருக்க முடியும். ஒரு தம்பி ஒரு தப்பே செஞ்சிட்டாலும் அவங்க அண்ணன் அதை தள்ளி கொடுத்துட்டு சரி இப்போ பார்த்துக்கலாம், நாளைக்கு கரெக்டாக பண்ணிடலாம், விடு, கவலைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு சகோதரத்துவம் இருக்கணும். அப்படின்னா இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த தந்திரத்தன்மையோடு இருக்காங்க அப்படின்னா தான் அவங்க கூட்டாகவும் ஒன்றாவும் வீட்டில் இருக்க முடியும். அதே போல் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா அண்ணன் தம்பி அப்படிங்கிறவங்க ஒற்றுமையாக பாசமாக இருந்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வர்ற பெண்கள் மனைவிகள் வேறு இடங்கள்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா? அந்த அண்ணன் மனைவி மேலே தம்பி மனைவி மேலேயும் ஒரு கரிசனம் இருக்கணும். அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே கோவிச்சுட்டு எப்படி உன் பொண்டாட்டி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா குடும்பம் உடஞ்சி போயிடும் இல்லைங்களா? அவங்க அப்படி பேசினா கூட சரி சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிருச்சு, அது கொஞ்சம் சொல்லி கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ணன் மனைவியாக இருந்தால் ஏன் அண்ணி இப்படி பேசுகிறீங்க, அது அப்படி நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது, அப்படி சொல்கிறப்போ இன்னொருத்தங்களுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா? அது மாதிரி அது நீங்கள் பேசினது தப்பு, இனி அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு அவங்களையும் அரவணைச்சு
கொண்டு போகிற ஒரு குணம் இருக்கணும் அப்படின்னா சுக்கிரனும் அதே மாதிரி தொடர்பில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கிரன் 11 அப்படின்னு இந்த தொடர்பில் இருந்தால் தான் அவங்க வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும், ஏன்னா உடன் பிறந்த அக்கா தங்கச்சியும் இருப்பாங்க, வெளியிலிருந்து அண்ணன் தம்பிகளுக்கு மனைவிகளாக வந்த பெண்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே அவங்கள யாரோ மாதிரி பார்க்காம, அவங்க வேறு குடும்பத்துலேருந்து வந்தவங்க, தம்பி மனைவி தானே அண்ணன் மனைவி தான் பார்க்காம, என்னோட தங்கச்சி மாதிரியே, தம்பி மனைவியும் எனக்கு ஒரு தங்கச்சி தான், அண்ணன் மனைவியும் எனக்கு ஒரு சகோதரி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்கள அரவணைச்சு எல்லாத்துக்குமே, அந்த வீட்டில் இருக்க எல்லா ஆண்களுமே அண்ணி அப்படின்ற மரியாதை கொடுக்கணும். தம்பிகளுடைய மனைவிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் தான் பொண்ணுங்க மாதிரி நினைக்கிற ஒரு குணம் இருக்குது அப்படின்னா தான் அது கூட்டு குடும்பமாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அம்மா மேலேயும் மிகப்பெரிய பாசம் இருக்கணும் அப்படின்னா சந்திரன் வந்து நல்லா இருக்கணும். சந்திரன் வந்து 1, 5, 9 கூட இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சூரிய அவர்களுடைய குடும்பத்தை பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக சந்திரன் எல்லாத்துக்குமே நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலில் அவங்க சிறப்பாக இருக்க முடியும். அதில் குறிப்பாக நான் இது சொன்னேன் இல்லைங்களா, 2, 6, 10ஆம் பாவங்கள் சந்திரனே வந்து சந்திர தசையும் நடந்தது அப்படின்னா இவங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குறிப்பிட்ட அந்த ஆள் யாரோட பேரில் ஸ்தாபனத்தை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது ஹோட்டல் தொழிலாக இருந்து அதை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு சந்திர தசை சந்திர புத்தி அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில கிரகங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா தான் அவங்களால அந்த அனுசரித்து, அதே போல் அந்த வைராக்கியம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து என் குடும்பத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களால அந்த கூட்டு குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போக முடியும். அந்த வைராக்கியத்துக்கு காரகர் இந்த லக்ன பாவம், லக்னத்தை தொடர்பு கொள்ளும்போது தான் அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் அப்படிங்கிற விஷயம் வரும். அது கண்டிப்பாக அவங்க வீட்டு ஜாதகங்கள், பெருவாரியான ஜாதகங்களில் அந்த மாதிரி இருக்கிறனால தான் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைமையாக இருக்காங்க. ஓகேங்களா, இது இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை எடுத்தேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல கூட்டு குடும்பம், அதாவது அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக. இதில் இன்னொரு விஷயமும், இதில் அண்ணன் தம்பிக எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கப்போ 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் இன்னும் சிறப்பாக அந்த ஜாதகங்களில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். 3ஆம் பாவம் 3, 7, 11, 11ஆம் பாவமும் 3, 7, 11 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது வந்து இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டோம். அதாவது ஒரு அண்ணன் தம்பிக சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து அவங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதுவே இன்னொன்று, அண்ணன் தம்பிகளை பார்த்துக்காம அவங்க தம்பியே வந்து அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு குடும்பத்தை பற்றி, அதுவும் பிரபலமான குடும்பம்தான், அதுவும் ஒரு சினிமா குடும்பம்தான். ஏன் நீங்கள் வந்து இந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்தில் இல்லை பிரபலங்கள் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இதை எடுத்துகிட்டு வர்றீங்க, ஜாதகங்கள் கொண்டு வந்து அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது கேட்கலாம். அது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஜாதகங்கள் என்கிட்ட நிறைய இருக்குது. நான் வந்து அவங்கள பற்றி சொல்லலாம். அப்படி அவங்கள பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா அது வெறும் கதை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அவங்க யாருன்னே தெரியாதப்போ அவங்கள பற்றி கேட்குறது ஒரு சாதா விஷயமா இருக்கும். ஆனால் உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு அவங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பற்றி நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களில் ஆமாம்மா இல்லை அவங்களுக்கு இப்படி நடந்ததில்லை, கரெக்டாக தானே சொல்கிறாங்க, அப்போ இந்த டைமுக்கு இப்படி மாதிரி நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நான் பிரபலங்களை பற்றி பேசணும் தவிர வேறு பிரபலங்கள் இல்லாமல் அந்த விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு வெறும் கதை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது அந்த பிரபலம் யார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.